வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் மேக்தூத்னா என்ன, கேப்டன் ஹன்ஸ்மன் சிங்குக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போ சியாச்சின் கிளாசியரை கைப்பற்றினோமோ 1984 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஆப்ரேஷன் மேக்தூன்னு இயருக்கு 1 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணி நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை அந்த மலைத்தொடரில் ஏற்றுவோம். சேம் விஷயம் ஜூலை 19, 2023 நடைபெற்ற ஆப்ரேஷன் மேக்தூவில் பங்கேற்றவர் தான் கேப்டன் ஹன்ஸ்மன் சிங். இவர் 26 பட்டாலியன் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் மேக்தூத்தை லீட் பண்ணுற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும் இவர் தான். 19 ஜூலை 2023 மார்னிங் 3 மணியை போல் அவங்க வச்சுருந்த ஃபைபர் கிளாஸ் மூலமாக ஏற்பட்ட ஷார்ட் சர்க்யூட்னால அவங்க அமைச்சிருந்த மெடிக்கல் கேம்புக்குள்ளே தீப்பொறி மூலமாக தீயெறிய ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அதை பார்த்த கேப்டன் ஹன்ஸ்மன் சிங் மொத்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு மெடிசனையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக கேம்ப்புக்குள்ளே போயிருக்காரு. பட் அவர் இருக்கிற இடம் அந்த சியாச்சின் கிளேசியர் தரைமட்டத்திலிருந்து 17,000 அடி உயரத்தில் இருக்கிறதுனால அந்த காற்றினோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இவர் கேம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த தீயோட வேகம் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகி மொத்த கேம்பையும் எரிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. பட் இவரோட ஒரே நோக்கம் மொத்த மெடிசனையும் எக்யூப்மெண்ட்ஸையும் காப்பாற்றணும், நம்மளோட பட்டாலியனுக்கு ஹெல்ப் பண்ணணும். மேலே ஏறிட்டோம், பட் கீழே இறங்குற வரைக்கும் அந்த மெடிசனோட தேவை நம்ம இருக்குது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இவர் உள்ளே போய் அந்த தீயோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதுலேயே தன்னோட உயிரை தியாகம் செஞ்சுட்டாரு. 6 மாதங்கள் ஆன இவங்களோட மனைவி இவருக்காக கீர்த்தி சக்கரா அப்படின்ற உயரிய விருதை பெற்றிருக்காங்க. அவருடைய இந்த தன்னலமற்ற செயல் எத்தனை பேரை கவர்ந்திருந்தாலும் அவருடைய மனைவி அண்டு அவங்களோட அம்மாவை ரொம்ப வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த வீரரோட தியாகம் உங்களில் எத்தனை பேர் மனசை காயப்படுத்தியிருக்கு, கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.